ஹலோ கைஸ், என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நாம ஏன் இந்த சோஷியல் மீடியா ஆப்புக்கு இப்படி ஒரு அடிக்டடா இருக்கோம் அப்படின்னு? ஏன்னா அவங்க நம்மளை எப்படி அவங்களோட ஆப்புக்கு அடிமையாக்குறாங்கன்னா இந்த 4 விஷயங்கள் மூலியமா தான். இந்த 4 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கைய சுத்தமா போட்டு உடைக்குது. இதனால ஒரு சில பேர் இப்படியும் ஃபீல் பண்ணுவாங்க, அதாவது அவங்க மொபைல் சார்ஜ் ஏறிட்டு இருக்கும்போது என் வாழ்க்கை எப்படி போகும்னு எனக்கே தெரில, இப்படியே போயிருமா, நானும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது. அவனுக்கு எல்லாம் கிடைக்குது, அவனுக்கு பாரு எல்லாமே நல்லா வருது, ஆனா நமக்கு பாரு ச்சே. அதே இன்னொருத்தன் நம்ம கண்டிப்பா நாளைக்கு எந்திரிக்கிறோம், ஒர்க் அவுட் பண்றோம், 5 மணிக்கு மெடிடேஷன் பண்றோம், இந்த மாதிரி டைமிங் செட் பண்றோம், இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ போறோம், லைஃபை வேற மாதிரி வாழணும், அதுக்கப்புறம் நம்ம அந்த கார் வாங்கணும், இந்த பைக் வாங்கணும், இந்த வீடு கட்டணும். இந்த 2 டைப் ஆஃப் பீப்புளோட வேலையை எது டெஸ்ட்ராய் பண்ணுதுன்னா அந்த இன்ஸ்டாகிராம் ஆர் அதர் சோஷியல் மீடியா தான் டெஸ்ட்ராய் பண்ணுது. ஏன்னா இவங்க 2 பேருமே நல்லவங்க தான், பட் எப்படி ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு தெரியல. இவங்க என்னதான் ஃபோர்ஸ் பண்ணி ஆக்ஷன் எடுத்தாலும் ஒன் டே கரெக்டாக இருப்பாங்க, பட் 2வது 3வது நாள் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் ஆயிடுவாங்க, இல்லைன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுவாங்க, இல்லைன்னா அவங்களோட பழைய வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிள் கேம் ஆடுறதா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் நோன்றதா இருக்கட்டும், யூடியூப் நோன்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி ஏன் இவங்களால முன்னேறவே முடியலன்னா கார்பரேட் கம்பெனிஸ் பண்ற இந்த 4 ட்ரிக்குனால தான் இவங்க முன்னேறவே மாட்டேங்கிறாங்க. அப்படி என்ன ப்ரோ ட்ரிக்கு பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பேச போகிறோம். ஹலோ கைஸ், நான் உங்கள் குரோவித் தருண். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஏன் இவ்வளோ அடிக்டடாக இருக்கோம், எப்படி நம்மளை அடிக்டாக வைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளை 4 விஷயங்கள் யூஸ் பண்ணி இந்த சோஷியல் மீடியா ஆப்க்கு அடிக்ட் ஆக வைக்கிறாங்க. விஷயம் நம்பர் 1, ட்ரிகர். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம டெய்லியும் பண்ணுற 40% ஆஃப் த ஒர்க் நம்மளோட ஹேபிட்னால தான் நடக்குது. ஸோ இவங்க நம்மளை அவங்களோட ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஹேபிட்டை கொடுத்துட்றாங்க. அந்த ஹேபிட்டு தான் ஈஸி டு ஸ்க்ரோல். ஓகே, இப்படி நம்ம தொடர்ந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்மளோட டைம் அண்ட் மணி தான் வேஸ்ட் ஆகுதே தவிர அவனுங்களோட பாக்கெட்டுக்கு மணி போய்கிட்டே இருக்கு. ஓகே, இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ட்ரிகர். ட்ரிகரில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ட்ரிகர், எக்ஸ்டர்னல் ட்ரிகர், இந்த மாதிரி 2 விஷயங்கள் இருக்கு. எக்ஸ்டர்னல் ட்ரிகர் பார்த்தீங்கன்னா பெய்டு ட்ரிகர்ஸ், ஓன் ட்ரிகர்ஸ், ரிலேஷன்ஷிப் ட்ரிகர்ஸ். அதே இன்டர்னல் ட்ரிகர்ஸில் பார்த்தீங்கன்னா ஓன் ட்ரிகர்ஸ் மட்டும்தான் இருக்கு. இது உங்களுக்கு சுத்தமாக புரியல, இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஃபோனை பார்க்குறீங்க, அப்போ உங்கள் ரிலேட்டிவ் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது, இந்த மெசேஜ் பாருப்பா, இந்த ப்ராடக்ட் பாருப்பா அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடனே ஐயோ இவங்க நமக்கு அனுப்பிச்சிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் போய் அதை கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த ஒரு வீடியோ மட்டும் பார்ப்பீங்களான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அதுக்கு அடுத்து என்ன வரும், அதுக்கு அடுத்து என்ன வரும்னு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இது ரிலேஷன்ஷிப் ட்ரிகரில் வரும். செகண்டு பெய்டு ட்ரிகர்ஸ். நீங்கள் வேற ஏதோ ஒன்று சர்ச் பண்ண போவீங்க, பட் உங்களுக்கு வேற ஒன்று காட்டும், அதாவது ஒரு ப்ராடக்டோட அட்வர்டைஸ்மெண்ட். அது பார்த்தீங்கன்னா பெய்டு ட்ரிகர்ஸ். 3வது ஓன் ட்ரிகர்ஸ். ஓன் ட்ரிகர்ஸ் நீங்களா போவீங்க, நீங்களா சர்ச் பண்ணுவீங்க, இவங்க என்ன ஸ்டோரி போட்டிருக்காங்க, இவங்க என்ன போஸ்ட் போட்டிருக்காங்க, இன்னைக்கு யாருக்கெல்லாம் நம்ம மெசேஜ் பண்ணலாம், இவ்வளோ பேர்த்த நம்ம ஃபாலோ பண்ணலாம், எப்படி நம்ம ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களோட ப்ராடக்டை பற்றி உங்கள் மண்டைக்குள்ளே புகுத்திட்டு இருப்பாங்க. இங்கே ப்ராடக்ட்னு சொல்ல வர்றது என்னன்னா இன்ஸ்டாகிராம் ஆர் அதர் சோஷியல் மீடியா ஆப்பை தான். இப்போ இன்டர்னல் ட்ரிகர்ஸ். இன்டர்னல் ட்ரிகர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளே நமக்கு வச்சுக்கிற சூனியம் மாதிரி. எக்ஸாம்பிள், இன்னைக்கு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுப்போம், இந்த டே நல்லா இருக்கே அப்படின்னு, அதை அப்படியே இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி ஸ்டோரி போட்டால் ஒரு குட்டி ஹாப்பினஸ் கிடைக்குது. ஓகே, நம்ம இந்த நாளை மறக்கக்கூடாதுன்ட்டு போஸ்ட் போட்டிருக்கோம், ஸ்டோரியும் போட்டிருக்கோம் அப்படின்னு. அதே பார்த்தீங்கன்னா டே 2வும் அதே மாதிரி தான் இருக்கும், டே 3யும் அதே மாதிரி தான். இப்படியே கண்டினியூஸாக 21 டேஸ் கடந்துடுச்சுன்னா உங்களுக்கு அது ஒரு ஹேபிட்டாக மாறிடும். ஸோ உங்கள் ஃபோன் சார்ஜ் இருக்கும்போது நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க, பட் உங்கள் ஃபோன் உங்கள் கைக்கு வந்த உடனே நீங்க அவங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. புரியுதா? இப்போ 2வது ஆக்ஷன். ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க போறீங்க, அதே மாதிரி எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கலாம், ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்றீங்க, உங்களுக்கு என்ன வேலை இருக்கு, இந்த விரலை இப்படி பண்றதுதான் வேலை. ஸோ இப்படி இப்படி இல்லைன்னா கட்ட வரல இப்படி இப்படி ஸ்க்ரோல் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸி. ஸோ ஒரு ஹியூமன் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த செய்யவே மாட்டாங்க. அதே ஈஸியான ஒரு விஷயத்த எவ்வளோ நேரம் செய்ய சொன்னாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி அவங்க செய்கிறனால அவங்களுக்கு ஏற்ற வீடியோவை இந்த இன்ஸ்டாகிராம் சஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்.
தேர்டு ரிவார்ட். ரிவார்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணும்போது முதல்ல ஒரு ஃபன்னி வீடியோ வருதுன்னா அதுக்கு அடுத்து ஃபன்னி வீடியோ வரும். 3வது டைம் நீங்களே யோசிப்பீங்க, ஓகே இதுக்கு மேலே ஃபன்னி வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு அதுக்காக சர்ச் பண்ணிட்டே இருப்பீங்க. இதுக்கு பேரு தான் ரிவார்டு. நீங்க அதுல நல்லா டைம் வேஸ்ட் பண்றீங்கன்ட்டு உங்களுக்கு அது தெரியக்கூடாதுன்னு அவனுங்க பண்ற ட்ரிக்ல இதுவும் ஒண்ணுதான் ரிவார்டு. ஸோ நமக்கு தேவையில்லாத ஒரு ரிவார்டை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க போன பர்பஸ் வேற, பட் அங்க பண்ற விதம் வேற. நாம எதுக்காக அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோங்கிறது அந்த ஆப்புக்குள்ள 2-3 வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கே தோன்ற மாதிரி பண்ணிடுவாங்க. சிம்பிள் ஆக்ஷன் டு கன்வெர்ட் ரிவார்ட். 4th உண்மையிலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்னா இங்க பணத்தை மீன் பண்ணல. அது பாத்தீங்கன்னா உங்களோட டைம், எஃபோர்ட், எனர்ஜி இது 3ஐயும் தான் மீன் பண்ணி சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரீ ஃபயர் எடுத்துக்கலாம். ஃப்ரீ ஃபயர்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரான்ஸ்ல இருந்து கிராண்ட் மாஸ்டர் மட்டும் இருக்கு. நீங்க கஷ்டப்பட்டு ஹீரோயிக் போயிட்டீங்கன்னா, எனக்கு ஃப்ரீ ஃபயர் நல்லா தெரியும் அதனால நான் சொல்றேன், கஷ்டப்பட்டு ஹீரோயிக் போயிட்டீங்கன்னா ஓகே ஹீரோயிக் வந்துட்டோம் இதுக்கப்புறம் ஆட வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்கவே மாட்டீங்க. இன்னும் மேல எப்படியாச்சும் மாஸ்டர் அச்சீவ் பண்ணணும், எப்படியாச்சும் கிராண்ட் மாஸ்டர் போகணும் ஆடிக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா புது சீசன் வந்தோடனே கேமை டவுன்லோட் பண்ணி ஹீரோயிக் போயிட்டு அதுக்கப்புறம் அதை டெலீட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களோட அந்த ஐடி பார்க்க அப்படி பெஸ்டா இருக்கணும், அதனால அவங்க அந்த மாதிரி பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அவங்களோட டைம் போறது, அவங்களோட எஃபோர்ட், எனர்ஜி போறது எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. அவங்க நம்மளோட ஐடி தான் கெத்து, நம்ம தான் மாசு அப்படின்னு காட்டுறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்த ரிவார்டா வாங்கிக்கிறது. ஸோ இந்த வேலை தான் நம்மளை அடிக்ஷனா வச்சிருக்கிறானுங்க. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல ட்ரிகர், 2வது ஆக்ஷன், 3வது ரிவார்ட், 4வது இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த சைக்கிள் இப்படி சுத்திக்கிட்டே தான் இருக்கும். நீங்க இந்த ட்ராப்ல மாட்டாம அழகா உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வேலை தான் நம்மளை அடிக்ஷனா வச்சிருக்கிறானுங்க. இது தெரிஞ்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும், நம்ம அடிக்ஷன்லேருந்து தப்பிச்சிடலாம். மறுபடியும் சொல்கிறேன், ட்ரிகர், ஆக்ஷன், ரிவார்ட், இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதிலேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டா மட்டும் போதும், சோசியல் மீடியா அடிக்ஷன்ல இருந்தும் தப்பிச்சிடலாம். எப்படி நம்ம ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணி ஒரு பேட் ஹேபிட் இருக்கிற இடத்துல எப்படி ஒரு குட் ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணலாங்கிறத நாளைக்கு நான் வீடியோவில்